ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டு அதோட ஏபிசி போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 27/2/2026 ஸ்வர்ணா SK42க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு ஏ போர்டுக்கு அதோட ஏபிசி போர்டு பாக்ஸ் நம்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் ஏ போர்டு அதோட ஏபிசி போர்டுக்கு நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம ஸ்வர்ணாவுக்கு பார்க்க போகிறோம். அதனால் நம்ம எப்போதும் போல் ஸ்வர்ணா டு ஸ்வர்ணா வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் இருக்குது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு சில நாட்களில் ஃபெயில்ட் ஆனாலும் பல நாட்கள் வின்னிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நம்ம எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை தான் நம்ம சேனலில் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது அந்தந்த வாரத்தை வச்சு தான் நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வெள்ளிக்கிழமைங்கிறதுனால இது எல்லாமே வெள்ளிக்கிழமை வந்த ரிசல்ட். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை ஏபிசி போர்டில் வந்து 689, ஃபுல் போர்டில் வந்து 245, 689. அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 665 ஏபிசி போர்டு, ஃபுல் போர்டில் வந்து 797, 665ங்கிறது நம்மளுடைய ஏபிசி போர்டு. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். அந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் பிசி போர்டோட 1331 சொல்லிட்டு நம்ம வந்து 2 டைம் ஒன்ஸ் மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 473 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 207. நம்மளுக்கு தேவை வந்து பிசிங்கிறதுனால நம்ம வந்து இந்த 473 மட்டும் கீழே கொண்டு வந்துடலாம். அதாவது 473 இதோட ப்ளஸ் இந்த ட்ரா வந்து நம்மளுக்கு வந்து 13 நம்மளுடைய எக்ஸு. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 3 கூட்டும்போது 6, இங்கே 7ஓட 1 கூட்டும்போது 8. அப்போது 8 அல்லது 6 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 8 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 473க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு வந்து 8 அல்லது 6. இப்போ நம்மளுக்கு இந்த 473க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கிடைச்ச ரிசல்ட்டு 873. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும், இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு மட்டும் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 873க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 873 ஃபுல் போர்டில் வந்து நம்மளுக்கு 227 இருக்குது. நம்மளுக்கு பிசி மட்டும் போதும். அதனால் நம்ம இந்த 873 மட்டும் கீழே கொண்டு வந்துடலாம். 873 இதோட ப்ளஸ் 13. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 3 கூட்டினா 6, இங்கே நம்மளுக்கு 7ஓட 1 கூட்டினா 8. ஸோ மறுபடியும் போன ட்ரா மாதிரியே இதுலையும் நம்மளுக்கு 8 6 தான் கிடச்சிருக்கு. ஏன்னா பிசி இப்போ 2 ட்ராவிலையும் நம்மளுக்கு 73 தான் இருந்திருக்கு. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 8 அல்லது 6. இப்போ இந்த 873க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கிடச்ச ரிசல்ட்டு 665 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 66. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ அண்டு பி. ஸோ இந்த இடம் வந்து நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. சிங்கிள் நம்பரை கெஸ் பண்ணும்போது பெய்ட்ஸ் கிடச்சா அது பெரிய அவசரம் தான். இந்த இடத்துல நம்மளுக்கு ஏபி போர்டில் ஹிட் ஆயிருக்கு. இப்போ 2 ட்ரா நம்ம வந்து 1-3 ஃபார்மெட்டை பயன்படுத்தியிருக்கோம். ஸோ ஒரு ட்ரா வந்து ஏ போர்டும் ஒரு ட்ரா நம்மளுக்கு ஏபி போர்டு வந்திருக்கு. இனி 3-1ங்கிற ஃபார்மெட்டை பயன்படுத்த போகிறோம். 665க்கு நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஃபுல் போர்டு வந்து 797. ஆனால் நம்மளுக்கு தேவை வந்து பிசிங்கிறதுனால 665 மட்டும் கீழே கொண்டு வந்துடலாம். 665 இதோட ப்ளஸ் இந்த ட்ரா 31. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 1 கூட்டினா 6, 3ஓட 6 கூட்டினா 9. அப்போது 9 அல்லது 6 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான ஏ போர்டு. அப்போ ஏ போர்டு அல்லது ஆல் 9 அல்லது 6. 9 அல்லது 6 நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான ஏ போர்டு நம்பர். இப்போ இந்த 665 அப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கிடச்ச ரிசல்ட்டு 689. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 96 நண்பா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்டு சி. ஸோ இந்த ட்ராவும் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட் தான். ஏன்னா இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சா அது பெரிய ஆஸ்டம் தான். ஸோ போன ட்ரா ஏபி, இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏசின்னு கிடச்சிருக்கு.
இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸிங் இப்போ கூடிய கடைசி இடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 689 தான் நம்முடைய போன வார வெள்ளிக்கிழமை ரிசல்ட். அப்போ இந்த வெள்ளிக்கிழமைக்கு இதெல்லாம் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே கண்டினியூஸாக நம்ம பார்த்துட்டோம் நண்பா. ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கான ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் பார்ப்போம். 689 இருக்குது. இதோட ஃபுல் போர்டு வந்து 245. நம்மளுக்கு தேவை பிசிங்கிறதுனால 689 மட்டும் எடுத்துக்கலாம். இதோட நம்ம ப்ளஸ் இந்த ட்ராவும் நம்மளுக்கு 31. இப்போ இதை கூட்டிடலாம். 1ஓட 9 கூட்டும்போது 0, இங்கே 8ஓட 3 கூட்டும்போது 1. அப்போ 10 கிடச்சிருக்கு நண்பா. இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு அல்லது ஆல் 1 அல்லது 0 1 அல்லது 0 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பர். இது உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான், எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு வேளை கெஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு ஏ போர்டுக்கு அதோட ஏபிசி போர்டுக்கு நம்பர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டு அதோட ஏபிசி போர்டுக்கு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 0 இருக்குது. இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டு தான் போடுறோம். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம் நண்பா. ஏன்னா ஏ போர்டை கெஸ் பண்ணும்போது மீது இருக்கிற நம்மளுக்கு பி அண்ட் சி வந்து சான்ஸில் இருக்கும். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 அல்லது 0 கிடச்சிருக்கு. இப்போது இந்த 1 அல்லது 0 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு இந்த ட்ராவில் கிடைக்கக்கூடிய பாக்ஸ் நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏபிசி பாக்ஸு நம்ம கெஸ் பண்ணிட்டு இந்த ட்ராவுக்கு கொண்டு வந்திருக்க நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 184, 183, 560, 781, 207, 470, 590, 290, 127, கடைசியாக 260. இதுதான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய பாக்ஸ் நம்பர் நண்பா. இது நான் ஸ்ட்ரைட் ஃபார்மேட்டுக்காக ஒரு சில நம்பர்ஸை வந்து மாற்றி கொண்டு வந்திருப்பேன். அதனால் சி போர்டில் 1 0 இதில் ஒரு சில இதில் காணுமே அப்படின்னு யோசிப்பீங்க. இதில் கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் அப்படி தான் இருக்குது 184 சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து இங்கே ஏ போர்டுக்கு வந்து 1 கொண்டு வந்திருக்கோம். ஸோ 1 ஏ போர்டு நிற்கிது, இங்கே 1 போர்டு இருக்குது. ஸோ 0 இங்கே சி போர்டு கொண்டு போயிருக்கோம். அதே மாதிரி ஒரு சில போர்டு வந்து சி போர்டுக்கு ஏ போர்டுக்கு தான் வரும். அதாவது இந்த சி போர்டு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நண்பா ரெண்டுமே மாறி தான் நிற்கும். ஒன்று ஏ போர்டில் நிற்கும், இல்லை சி போர்டில் நிற்கும். ஆனால் பி போர்டு மட்டும் காமனாக நின்றுக்கிறோம், ஏன்னா மிடிலுங்கிறதுனால. ஸோ அந்த நம்பர்ஸ் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் மாறி நிற்கும். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 1 0 நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம். 1 0 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இதுலேருந்து நம்மளுக்கு பாக்ஸ் நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இந்த ட்ராவுடைய பாக்ஸ் நம்பர்ஸ் இதுதான். 184 இருக்குது, அப்புறம் 183, அதுக்கப்புறமா 560, 781, 207, 470, 590, 290, 127, 260 சொல்லிட்டு கிடச்சிருக்கு. இதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸிங் எதுவும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பரும் அதோட ஏபிசி போர்டுக்கும் ஒரு நம்பரும் கொடுத்துக்கிடுவோம். சில நேரத்துக்கு 2 நம்பர்ஸ் கொடுக்குறோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி ரிசல்ட்குள்ளேயும் யாரும் குழப்பிக்காதீங்க. இதெல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை ரிசல்ட், நம்மளுடைய வெள்ளிக்கிழமை ஸ்வர்ணாவுடைய ரிசல்ட். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 27/2/2026 ஸ்வர்ணா SK42க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.